கார்ல ஏறினா கண்ணே தெரியாது போது. அம்மணி ராணி, என் கண்ணே, ஐயோ, ஒன்னும் ஆகலையே. நல்ல சமயத்துல என் குழந்தையை காப்பாத்துனீங்க. பக்கத்துலதான் என் வீடு. சாப்பிட்டு போகலாம். வேண்டாமா, நான் வர்றேன். வாங்க தம்பி. என்னாச்சுப்பா? ஒண்ணும் இல்லைம்மா. நீங்க தம்பியா சொன்னதும் என் அக்கா ஞாபகம் வந்துருச்சு. யாருப்பா நீ? எந்த ஊரு? சொந்த ஊரு காந்தி கிராமம். பட்டதாரி. வேலை தேடி இந்த ஊருக்கு வந்து தெரு தெருவா அலைஞ்சிட்டு இருக்கேன். வரேன். சோடா கூட. என்னப்பா இன்னைக்கும் வழக்கம் போல வேலை கிடைக்கலையா? இந்த நாட்டுல படிச்சவங்க எங்கப்பா வேலை கிடைக்கும்? ஆமா, தினமும் சுமக்க முடியாம இந்த பெட்டியை சுமந்துக்கிட்டு போறியே, இப்படி வச்சுட்டு தான் போறது? வெறும் பெட்டியா இருந்தா வச்சிட்டு இருப்ப. இதுல விலை மதிக்க முடியாத சொத்து இருக்கு. வச்சுட்டு போக மனசு வராது. ஹலோ, ரங்கநாதன். பெட்டியா கொண்டா. இது ஏன் போட்டி பெட்டி என் போட்டு நம்ம போட்டுதான் குடுறா. போலீஸ் போலீஸ் விட மாட்டேன். போயிட்டு வாடா. இப்படியே போய் என்ன பண்ண போற? சுத்தமா போடா. தேங்க்யூ சார். போலீஸ் கூப்பிட. அம்மா எப்படி விடு. போலீஸ் போலீஸ் சார். தேங்க்யூ சார். இவன் ஏன் அடிக்கடி தேங்க்ஸ் சொல்றான்? என்னடா போலீஸ் போலீஸ் போலீஸ். டேய் கூட வர போய். டேய் மகாபாரதம் பகவத்கீதை இல்ல என்ன ஐயா? இந்த போலீஸ் சொல்லி பெரிய கலாட்டா வேற. வேற கட்டுக்கட்ட ரோடா இருக்குன்னு நினைச்சேன். கடையில என்னையா சொன்ன? உள்ள பெரிய சொத்தே இருக்குன்னு சொன்னியா? இதை விட விலை மதிக்க முடியாத சொத்து வேற என்னையா இருக்கு? இதை கொண்டு போய் கடையில போட்டா 3 ரூபா கிடைக்குமா? நீ என்ன பேட்டைக்கு புதுசா? ஆமா, பட்டதாரி. வேலைக்காக நாயா அலைஞ்சிட்டு இருக்கேன். வேலையா? என் கூட வா, அருமையான வேலை தரேன். வர்றியா? உன்ன நம்பியா? வாயா, நம்பி வந்தாலும் ஓஹோன்னு இருக்கான். வா உள்ள. மாமன் பேர் என்ன சொன்ன? ராஜு. இதான் நம்ம அரண்மனை. நானே ராஜா, நானே மந்திரி. ராணிங்க யாரும் இல்லையா? ராணின்னு யாரும் இல்ல. இங்க இருக்கிறதெல்லாம் அரண்மனையில் இருக்க வேண்டிய பொருளுங்கதா. ஆனா இந்த இடத்துக்கு தான் கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லை. எப்படியா பொருந்தும்? எல்லாம் அங்கங்க தட்டிட்டு வந்தாச்சே. என்ன இத்தனையும் திருட்டு பொருள்களா? என்ன தவிர. பஞ்சத்துக்காக திருடுறியா இல்ல பரம்பரை தொழிலே தானே? பஞ்சத்துக்கு தான் ஆரம்பிச்சேன். இப்ப பரம்பரை தொழிலாக மாத்திக்க முடிவு பண்ணிட்டேன். ஏன்பா இவ்வளவு பெருசா இருக்கே, திருடுறது பாவம் உனக்கு படல? நான் ஜோக்கா பண்ற. பாவமாவது புண்ணியமாவது. யாரோ 4 பயந்தாங்குழி பசங்க இருக்கிறவனை கோழையாக்கிறதுக்கு இந்த மாதிரி வார்த்தையை கண்டுபிடிச்சு வச்சிருக்கான். கரெக்ட் தான். ஆனா உண்மையும் நேர்மையும் நாணயம் இருந்தா வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் முன்னேற முடியும்.
நீ சொல்ற குணம் உள்ளவன் தான் காந்தி, இயேசு, முகமது நபி. இன்னைக்கு என்ன ஆச்சு? ஒருத்தனை தூக்குல தொங்க விட்டானுங்க, ஒருத்தனை கல்லால் அடிச்சான்னு, ஒருத்தனை சுட்டுட்டானுங்க. இதுக்கு என்ன சொல்ற? இருக்கலாம். ஆனா அவங்க எல்லாம் இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சாலும் அவங்க புகழ் இன்னும் மறையலையே. அப்பா பேஜாரா இருக்கு. என்ன காந்தியாக சொல்றியா? இத பார், பொதுநலத்துக்கு பாடுபட்டா பேரும் புகழும் கிடைக்கும். ஆனா அதை அவசரத்துக்கு கொண்டு போய் அடமானம் வச்சா 5 பைசா கூட கிடைக்காது. நான் செத்த உடனே எனக்கு எவனும் செலவைக்க வேணாம். உயிரோட இருக்கும்போது என் வீட்டுல உலையறிஞ்சா போறோம். போலீஸ் போயிடுச்சா? பூட்டா. ஏயா, எங்கேயோ எவனோ ஒரு திருடனை உதைச்சா நீ பயப்படுற. போலீஸ் விசில் கேட்டாலே உடம்பெல்லாம் பதறி போகுது. நீ வந்து காந்தி, இயேசு, நபி பத்தி பேசுற. தெரியாம தான் கேக்குற. இவ்வளவு பணம் சம்பாதிக்கிறிய, ஒரு 5 நிமிஷம் நிம்மதியா வாழ முடியாதா உன்னால? அட போயா, உனக்கு என்ன தெரியும்? சோத்துக்கு லாட்டரி அடிச்சப்ப, தெரு தெருவா நாயா அலைஞ்சப்ப, வேலை தேடி ஒவ்வொரு இடமா ஓடி நான் பட்ட கஷ்டம் எனக்குள்ள தெரியும். நாயா லைஃப் அடி ஒரு அடி. எனக்கு வேண்டாம். இப்போதான் தெரியுது நீ எங்க கெட்டேன்னு. நான் ஓவரா போறேன். இந்த பேட்டைக்கே நான் தான் வாத்தியார். வந்தது சும்மா அட்வைஸா அள்ளி விட்டுருக்கீங்கன்னா. ஒரு கதை சொல்ற பொறுமையா கேக்குறியா? சொல்லு சொல்லு. ஒரு மோகினி ஒரு கையில குழந்தை, ஒரு கையில சாராய பாட்டிலோட போயிட்டு இருந்தாளா. அப்ப அவளுக்கு எதிரா உன்ன மாதிரி ஒரு ஆளு வந்தா. அந்த மோகினி அவன் கிட்ட, நீ இந்த குழந்தைய கொலை செய்யணும், இல்ல என்ன கற்பழிக்கணும், அது இல்ல என்ன முழு சாராய பாட்டில ஒரேடியா சாப்பிடணும், இந்த 3ல ஒண்ணு பண்ணலன்னா நான் உன்னை தீத்து கட்டிடுவேன்னு சொன்னான். அந்த ஆளு பயந்து போய், கொலை செய்யறது மகா பாவம், கற்பழிக்கிறது ரொம்ப தப்பு, தண்ணி போடுறது பெருசா தப்பில்லை நினைச்சிட்டு அந்த முழு சாராய பாட்டில ஒரே அடியா சாப்பிட்டான். அதுக்கப்புறம் போதை தலைக்கு ஏறி அந்த மோகினிய கற்பழிச்சிட்டா. அதுக்கு இடைஞ்சல வந்த குழந்தைய கொலை செஞ்சிட்டான். அப்போ எல்லா தீமைகளுக்கும் குடிதான் காரணம். இந்த குடி நல்லவங்களை குற்றவாளியாக்கும். குடியை கெடுக்கும். நீ இந்த குடியை விட்டேன்னா கரையேறிடுவேன். கண்ணு நல்லா கதை விடுறாமா. உன் பேர் என்ன? ரங்கநாதன். ரங்கநாதன் ரொம்ப பழைய பேரு. நாதனை கற்பி டக்கர ரங்கான்னு வச்சுக்க. ரங்கா கையில புட்டி இருந்ததுன்னு வச்சுக்க, 10 அடியாளுக்கு சமம். ஒரு பெக் உள்ள போச்சுன்னா உலகம் தெரியும், உண்மையெல்லாம் புரியும். இந்த கந்த புராணம் கையில இருந்தா கடவுளை கையில இருக்கிற மாதிரி. இதை விட உலகத்துல வேற என்ன வேணும்? பகவான் துணை இருந்தா பக்தர்களை தான் சோதிப்பான். பாட்டில் கையில இருந்துச்சுன்னா 10 பேர் பாக்கெட்டை நாம சோதிக்கலாம். என்ன சொல்ற? முட்டாள்தனமான முடிவை எடுத்துக்கிட்டு நீ தப்பான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க. உனக்காக நான் அனுதாபப்படுறேன். நீ செஞ்சுக்கிட்டு இருக்க தொழில் உனக்கு தப்புன்னு தோணிச்சுன்னா என் கூட வா, உனக்கும் சேர்த்து நான் வேலையை தேடுறேன். நல்லா தமாஷ் பண்றப்பா நீ. உனக்கே வேலையில நீ எனக்கு என்ன வேலை தர போற? கையில அருமையான தொழில் இருக்கு, பார்ட்னரா சேர்ந்துக்க. இந்த ராஜு, நைட் தங்கிக்க, காலையில எல்லாம் பேசிக்கலாம். நிச்சயமா தங்க போறேன். ஆனா எனக்காக இல்ல, உனக்காக. நீ மனசு மாறினா பாலங்கணத்துல உள்ள போற ஒருத்தனை காப்பாத்தின புண்ணியம் எனக்கு கிடைக்கும். நீ மனசு மாறினா பாழுங்கணத்துல விழுந்தவனை தூக்கி விட்ட பெருமை எனக்கு கிடைக்கும். நீ சொல்ற குணம் உள்ளவன் தான் காந்தி, இயேசு, முகமது நபி. இன்னைக்கு என்ன ஆச்சு? ஒருத்தனை தூக்குல தொங்க விட்டானுங்க, ஒருத்தனை கல்லால் அடிச்சான்னு, ஒருத்தனை சுட்டுட்டானுங்க. இதுக்கு என்ன சொல்ற? டேய் ரங்கநாதா. ரவி, என்னடா? கங்க்ராச்சுலேஷன். நீ பிரைஸ் வாங்கினது ஸ்வீட் கிடையாதா? என்கிட்ட காசு இல்லையே. டா நீ போய் வாங்கிட்டு வா. சரி நில்லு, கப் என்கிட்ட கொடுத்துட்டு போ. நான் வாங்க வேண்டிய கப்பை நீ வாங்கிட்டு போற. குர்ரா சாக்லேட். அக்கா அக்கா அக்கா, ஸ்கூல்ல நான் ஃபர்ஸ்ட். எனக்கு பரிசா கொடுத்தாங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அழகா இருக்கே. அட, இந்த செயினியை சேர்த்தா பரிசா கொடுத்தாங்க? இது என் ஃப்ரெண்ட் ரவியோட செயின் ஆச்சே. அது எப்படி இதுக்குள்ள வந்தது? இப்படி வந்ததுன்னு தெரியலக்கா. தெரியலையா? செயினை திருடி கப்பு கூட போட்டுக்கிட்டு வந்துட்டதும் இல்லாம தெரியல பொய் வேற சொல்றியா? தெரியலங்க. அரஞ்சனா, ஏண்டா ஸ்கூல் வாசல்ல ரவி கையில கப்பை கொடுத்துட்டு அவனை வேடிக்கை பார்க்க வச்சுட்டு அவன் கழுத்துல இருந்து செயினை திருடி கப்பு கூட போட்டுட்டு வந்துட்டியா? உன்னை நியாயமா போலீஸ்ல ஒப்படைக்கணும். ஆனா நீ இவ்வளவு நாளா பள்ளிக்கூடத்துல ஒழுங்கா நடந்துகிட்டதா ஹெட் மாஸ்டர் சொன்னாரு. நாளையில இருந்து நீ ஸ்கூல் பக்கமே வர வேண்டாம். வாங்க. நீ செஞ்ச தப்புக்கு நானே தண்டனை அனுபவிக்கிறேன். அக்கா அக்கா அக்கா, சீ. டாய், உன் செயினை கழட்டி என் கப்புக்குள்ள போட்டுட்டு எனக்கு திருடு பட்டமா வச்சேல, நான் சும்மா விட மாட்டேன்டா. உனக்கு என்ன செய்யணும் பாரு. படிப்பே இல்லைனானதும் திருட்டையே தொழிலா வச்சுக்கிட்டியா?
உன்னை விட்டு வச்சா ஊரு உருப்படாது. உடனே உன்னை போலீஸ்ல ஒப்படைக்க வேண்டியதுதான். யாரப்பா இது? Don't cry. அழாதப்பா. Don't worry. Come. ஃபாதர், சின்ன வயசு அனாதையா இருந்த என்ன ஆதரிச்சீங்க, படிக்க வச்சு பட்டதாரியாக்குனீங்க. இப்போ வேலை தேடி போயிட்டு இருக்கேன். உங்க ஆசீர்வாதம் வேணும். My dear son, இந்த பெட்டியில சில பொக்கிஷங்களை வச்சிருக்கேன். இது உன்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு ரொம்பவும் பயன்படும். இது எப்போதுமே உன்னோட இருக்கும். சரி. May God bless you, my son. அந்த கடவுள் இதுவரைக்கும் என்ன காப்பாத்தல, இனிமே என்ன நானே காப்பாத்திக்கிறேன். ராஜு, நான் உன் வழிக்கே வந்துடுறேன். ஏப்பா, இவ்வளவு பெருசா இருக்கே, திருடுறது பாவது ஒண்ணு படல. கரெக்ட் தான். ஆனா உண்மையும் நேர்மையும் நாணயம் இருந்தா வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் முன்னேற முடியும். குடியை கெடுக்கும். நீ இந்த குடியை விட்டேன்னா கரையேறுகிறது. ரங்கா, நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உண்மைதான். அன்புள்ள ராஜு, இனிமே நீதான் எனக்கு குரு. உன் அறிவுரைகள் என்னை திசை திருப்பி விட்டார. உன் வழியிலேயே என் வாழ்க்கை தொடங்கி விட்ட. உன் மடியிலேயே கை வச்சதுக்கு என்னை மன்னிக்கவும். சந்தர்ப்ப உறவு சந்திப்போம். ரங்கா. ரங்கா, என்ன வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டு நீ இருட்டுக்கு போயிட்டிய. கோபிநாத், அவன் மூளை கம்ப்யூட்டரையும் மிஞ்சிடும். இருட்டுல கூட அவனுக்கு கண்ணு தெரியும். எறும்புற சத்தம் கூட அவனுக்கு கேட்கும். பயங்கரமான புத்திசாலி. ஆனா பக்கா கிரிமினல். தண்டனை முடிஞ்சு அவன் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிறான். அவனை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காகத்தான் சிஐடி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற உங்களை எல்லாம் இங்க வரவழைச்சிருக்கேன். மிஸ்டர் சேகர், அவனை நிழல் மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. கோபி, வா. கையெழுத்த போடு. என்ன சார் இது, எனக்கு புதுசா பேனா கொடுக்குறீங்க? நான் மறந்துட்டீங்களா? Wish you best of luck. Thank you, sir. என்ன பாருங்க சார். என்ன சார் பின்னா ஒரு ஒட்டடியா இருக்கு? பில் பண்ணி வைங்க சார், அரசாங்க சொத்து. ஆல்ரைட் கோபி, நான் கவனிச்சுக்கிறேன். கவனி, நீ போயிட்டு வா, நான் வரேன். தீப்பட்டி தாசுக்கு அடிப்பா. மீட்டர் துட்டு. நீங்க போலீஸ் ஆபீசர் எனக்கு தெரியும். மீட்டர் துட்டு நான் சொன்னேன் சொல்லி உங்க டிபார்ட்மெண்ட்லயே கேளுங்க, கொடுப்பான். அட பாவி. மிஸ்டர், மிஸ்டர். வாட்? பர்மிட். பர்மிட் இல்லாம கொடுக்க முடியாதா? கொடுக்க மாட்டேன். செத்தாலும் கொடுக்க மாட்டீங்களா? செத்தாலும் கொடுக்க மாட்டேன். புது ஆடா? நம்ம பத்தி உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. இதுக்கு ரிவால்வர்னு பேரு. டம்மி இல்ல, ஒரிஜினல் தான். இந்த ட்ரிகரை அமுத்துனா உயிர் அம்போன்னு மேலே போயிடும். வேட்டு கொடுக்கலன்னா வேட்டு கிளம்பும். எப்படி வசதி? தேரி
நான் விளையாடுறேன். Batches, please. Thank you. Good evening. Hi. என்ன ஆனா அந்த செய்தி? கை கொடுத்தாச்சு. திட்டத்தை சொல்லட்டுமா? இப்பதான் வெளியே வந்திருக்கேன், அதுக்குள்ள திட்டமா? அதுக்குள்ள கோழி ஆயிட்டியா? கோழையா? நானா? இவ்வளவு நாள் உள்ள இருந்தே வெறுத்து போச்சு. விஷயத்தை சொல்லுங்க. இதுதான் ராஜா பேங்க் இருக்கிற இடத்துடைய பிளான். இந்த பேங்க் நாம கொள்ளையடிச்சிட்டோம்னா நாம எல்லாருமே ராஜாக்கள் தான். இதுக்குள்ள போறதுக்கு ஒரே வழி இந்த பாதாள சாக்கடை தான். தப்புல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. 24 மணி நேரம் அங்க காவல் இருப்பாங்க. அவங்க கண்ணில் மண்ணை தூவறதுல தான் ஒரு சாமர்த்தியம் இருக்கு. நாளைக்கு பேங்க் விடுமுறை, ஞாயிற்றுக்கிழமை. நாளைக்கே இந்த காரியத்தை நாம முடிச்சாலும். அம்மா அம்மா, ராஜீவ் பார்க்க ஒரு ஃப்ரெண்ட் வந்திருக்காருமா. வர சொல்லு. உங்களை கூப்பிடுறாங்க. நான் ராஜுவை பார்க்க வந்தேன். ராஜு தானே? வா. சரி. உட்காருப்பா. ராஜு, யாரு? ராஜு, ரங்கா, ராஜு, எப்படி இருக்க? எனக்கு ஞாபகம் இருக்கா? உன்னை மறக்க முடியுமா? எப்படி இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க? உட்கார சொல்றேன். ராஜு, வேலைக்காக பல இடங்களை தேடினேன், எங்கேயும் கிடைக்கல. கடைசியில ராணுவத்துல போய் சேர்ந்துட்டேன். லீவ்ல வந்தேன், ஊருக்கு வந்து உடனே உனக்காக பல இடங்களை தேடினேன். நீ இங்க இருக்கேன்னு சொன்னாங்க. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ரங்கா, இவங்க தான் இந்த வீட்டுக்காரங்க. எனக்கு வேலை கொடுத்து ஆதரிச்சவங்க. ரொம்ப நன்றிங்க. உங்க மாதிரி நல்ல ஆளுங்க இருக்கனால தான் எங்க மாதிரி ஆளுங்க இன்னும் உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. எல்லாரையும் காப்பாத்துறது அந்த கடவுள் தான். இல்லைங்க, அந்த கடவுள் நேரடியா வந்து எல்லாரையும் காப்பாற்ற முடியாது. அதனால உங்க மாதிரி உயர்ந்த உள்ளங்களை குடியிருந்து எங்க மாதிரி ஆளுங்களை எல்லாம் காப்பாத்திட்டு இருக்காங்க. ரங்காவோட உபதேசங்கள்லாம் கேட்டீங்கன்னா கொலகாரம் கூட குழந்தை ஆயிடுவான், முட்டாள் கூட புத்திசாலி ஆயிடுவான். பரவாயில்லையே, உங்க நண்பர் மேல ரொம்ப உயர்வான அபிப்பிராயம் வச்சிருக்கீங்களே. நாங்க 2 பேரும் நண்பர்களா மட்டும் இல்ல, கூட பிறந்த அண்ணன் தம்பிகளாவே பழகிட்டோம். நீங்க பேசிட்டு இருங்க, காஃபி அனுப்புறேன். சரி. டேய் ராஜு, குடுத்து வச்சோண்டா நீ. திடீர்னு எங்கிருந்து எங்கேயோ போயிட்டியே. அரண்மனை மாதிரி வீடு, ராஜா மாதிரி வாழ்க்கை, கையெடுத்து கும்பிட மாதிரி முதலாளி அம்மா. வேற என்னடா வேணும் உனக்கு? பெரிய ஆளுப்பா. சார், யார நீ? நான் இந்த வீட்ல வேலை பாக்குறேன். உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே. கோயில பாத்திருப்பேன். எனக்கு சாமி பக்தியே கிடையாது சார். ராமகிருஷ்ண ஆசிரமத்துல பாத்திருப்பேன். அங்கெல்லாம் போனதே கிடையாது சார். லைப்ரரியில பாத்திருப்பேன். மழை பெஞ்சா கூட அங்க போக மாட்டேன். அதுல சூரிய நமஸ்காரம் பண்றதுக்கு பீச்சுக்கு போவேன், அங்க பாத்திருப்பேன். அங்க சுண்டல் கூட வாங்கி தின்னது கிடையாது சார். என்ன ஜூல பாத்திருக்கேடா? இதே அடி அதே கிளப் சார். உங்களை சீட்டாட கிளப்ல பாத்திருக்கேன் சார். டேய், அதிக பிரசங்கி. அவன் ஆர்மில இருக்க, அவன் எங்கடா நீ பாத்துக்க போற? போய் வேலை பாரு. ஓஹோ, அப்ப இவர் வேற ஆள் போல் இருக்கு சார். ஆனா ஒண்ணு, இந்த ராணுவ வீரனை வச்சு அந்த அவசர அடியை பீஸ் பீஸ் ஆகி காட்டுறேன். சார், கப்பு சார். தேங்க்யூ. இதே அடி அந்த அவசர அடிக்கு கொடுங்க சார். நான் வர்றேன். இவரை வச்சு அவனை என்ன பண்றது? இவர் என் கணவர். இவரு ராஜுவோட ஃப்ரெண்டு. மிலிட்டரியில இருந்து லீவ்ல வந்திருக்காரு. உட்காருப்பா. பரவாயில்லை. I am Master Suresh. I'm right. UKG discontinued. Glad to meet you. Thank you. சுரேஷா? சுரேஷ். சுரேஷ். ஆமா, பெரிய படிப்பாச்சே, பாதியிலே நிறுத்திட்டீங்க. எனக்கு தெரியும், மம்மியை கேளுங்க.
பாவம் குழந்தை படிப்பை நிறுத்திட்டீங்க. எல்லாம் காரணத்தினால்தான் படிப்பு நிறுத்திட்டோம். பணம் எவ்வளவு இருந்தாலும் படிப்பு ரொம்ப முக்கியம் இல்லையா? குழந்தை எப்படியாவது படிக்க வைங்க. நான் வரேங்க. ஏன்பா அதுக்குள்ள புறப்பட்டுட்டேன்? இல்ல இன்னைக்கு எல்லாரும் தான் லீவ் இருக்கு. இங்கே எங்காவது பக்கத்துல ஒரு சின்ன ஹோட்டல் பார்த்து ரூம் எடுத்து நான் தங்கிக்குவேன். வேணும்னா அடிக்கடி வந்து ராஜுவை பாக்குறேன். எதுக்காக அங்கெங்கே அலையணும்? கப்பல் மாதிரி வீட்டை கட்டி வச்சிருக்கோம், இங்கே தங்கலாமே. என்னங்க? ஐயோ, என்னால உங்களுக்கு எதுக்கம்மா வீண் சிரமம்? சிரமம் என்ன இருக்குதுல? உன்ன மாதிரி ஒரு ஆள் வீட்டுல இருந்தா எங்களுக்கும் உதவியா இருக்கும். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. இந்த குழந்தைய கடத்துறதுக்கு ஒரு பெரிய கும்பலே காத்துக்கிட்டு இருக்குப்பா. நேத்துக்கு ராத்திரி கூட ஒருத்த முயற்சி பண்ணா. நல்ல வேளை இவர் இருந்தனால தப்பிச்சோம். பெத்த குழந்தை ஓடி ஆடி விளையாடுறத பார்த்து ரசிக்க வேண்டிய ஒரு தாயும் தகப்பனும் அதுக்கு எந்த நேரத்துல ஆபத்து வருமோன்னு பயந்துகிட்டு இருந்தா அவங்க மனசு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருப்பா. உங்க மாதிரி ஆளுங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சோதனையா? முருகா, நீங்க ஒண்ணும் கொல்லப்படாதீங்கம்மா. எனக்கு 7 நாள் தான் லீவ் இருக்கு. வேணும் இன்னும் கொஞ்ச நாள் லீவ் எடுத்துட்டு இங்கே இருந்து அந்த கூட்டத்தை பூண்டோட வச்சுட்டு தான் நான் போவேன். என்ன ராஜு சொல்ற? அந்த வைராக்கியத்தோட தான் நானே இங்க இருக்கேன். ரொம்ப நன்றி ராஜு. உன் ஃப்ரெண்ட கூட்டிட்டு போ. நன்றிங்க. லக்ஷ்மி, இப்படி முன்ன பின்ன தெரியாத ஆளை வீட்டுல கொண்டு வந்து தங்க வைக்கிறியே, இது தேவைதானா? சின்ன வயசுல என் தம்பியை பிரிஞ்சு இப்போ பெத்த குழந்தையும் பிரிய வேண்டியது வந்தா அதை என்னால தாங்கிக்கவே முடியாதுங்க. நம்ம குழந்தையோட பாதுகாப்புக்காக ஒருத்தருக்கு 2 பேர் இருக்கிறது தப்பு இல்லையே. இருந்துட்டு போட்டுங்க. இட்ஸ் ஆல் ரைட். உன் இஷ்டப்படியே இருக்கட்டும். குரு, எங்க என்ன இது? எந்திரி எந்திரி. குரு, அதுக்கு சோத்து கொள்ளி இல்லாம நீ அடிச்சிட்டு வந்த பொருளெல்லாம் நான் தட்டிட்டு போயிட்டேன். அது போதாதுன்னு இப்ப உன்னிலேயே காசு பண்ணிட்டு இருக்கேன். என்னை மன்னிச்சிரு குரு. என்னப்பா சொல்ற? என்ன குரு, என் தொழில் குருவை இந்த வீட்டுக்கு முதல்ல வந்து டிக்கான போட்டுக்காரன்னு சொன்னா ஏதோ பெருசா திட்டம் போட்டுக்காரன்னு அர்த்தம். இந்த வீட்டுல அடிச்சதுல 60-40 ரங்கா, அது 60-40. நீ பார்த்த பழைய ராஜு இல்ல நான். நீ சொன்ன புத்திமதியால மனசு மாறி இன்னைக்கு மனுஷனா வாழ்ந்துட்டு. உனக்கு புத்திமதி சொன்ன அந்த ரங்கநாதன் வேலை தேடி தேடியே வெக்ஸ் ஆயிட்டு எப்போ செத்து போயிட்டா. இப்போ இந்த ரங்கா, அவசர அடி ரங்கா, கிரிமினல் நம்பர் 1, தினம் 1000-2000 அலட்சியமா பண்ணிட்டு இருக்கா. இத பார் குரு, சும்மா சேஞ்ச் ஆயிட்டே, திருந்துட்டே, நல்லவன் ஆயிட்டே, வள்ளுவர் ஆயிட்டே இந்த ரீல் எல்லாம் வெளியாகிட்ட விடு, என்கிட்ட வேண்டாம். விஷயத்த சொல்றியா? சத்தியமா சொல்றேன் ரங்கா, நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் மனசுல ஈட்டி மாதிரி பாஞ்சிருக்கு. வேலை தேடி அலைஞ்ச இந்த குடும்பத்தோட தொடர்பு கிடைச்சது. உண்மையா உழைச்சுக்கிட்டு இருக்கேன். ஊரார் சொத்துக்கு வேணும்னா பெய்யாலேற, நான் ஒரு நாள் சோத்துக்கு நாயாலே மாட்டேன் சொன்ன நீ இப்ப இந்த வீட்டுல நாயற்றோ கேவலமா வாழ்ந்துட்டு இருக்க. எனக்கு வெக்கமா இருக்கு. நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் இங்க நிம்மதியா இருக்கேன். அது போதும் எனக்கு. சரி, நீ வந்த விஷயம் என்ன? வா சொல்றேன். இந்த வீட்டு குழந்தைய கடத்திட்டு போய் ஒருத்தங்கிட்ட ஒப்படைச்சோம்னா செம்ம பணம். அதுக்கப்புறம் 2 பேரும் எங்கேயோ போயிடலாம். ரொம்ப ஈஸி கான்டாக்ட் குரு. அதுக்கப்புறம் வேணும்னு தொழிலை விட்டுடலாம். சொல்றேன். இந்த முறைப்பு தானே வேண்டாங்கிறது. நேற்று ராத்து கூட வந்து தடுத்துட்ட, இப்ப கூட முறைக்கிறேன். ராத்திரி வந்து நீதானா? வேற யாருக்கு துணிச்சல் வரும் குரு? போடா வெளியே. என்ன மரியாதை கம்மியாகுது? வா மோதிடலாமா? பாரு, குரு சிஷ்யன் அடிச்சா பரவாயில்ல, நான் திருப்பி சிஷ்யன் குருவை அடிச்சா கேவலமா இருக்கும். ஜாக்கிரதை. இந்த விளையாட்டெல்லாம் வேணாம். இங்க உன்னை அனுப்புறது யார்? 4 பாட்டு போட வச்சுக்கிட்டா கூட சொல்ல மாட்டேன். சொல்றியா? போலீஸ கூப்பிடுவான். ரொம்ப வசதியா போச்சு. போலீஸ் வந்தா முதல்ல உன் கையில விலங்கு போட்டு முன்னால கூட்டு போறாங்க, பின்னால நானும் வர்றேன். நான் இப்ப திருந்தி வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இப்போ திருந்திருக்கே கண்ணா. ஆனா உன் பழைய ரெக்கார்ட் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல அச்சா இருக்காது. உங்க அப்பா நான் மாத்திரம் கோச்சுக்காது. அதை விடு, இதை எடு. பாத்தியா, இந்த வீட்டுல நீ அடிச்ச லாக்கெட்டு நடக்காது. உன் ஞாபகார்த்தமா போட்டுட்டு இருந்த லாக்கெட்டு இப்போ உன் குடும்பம் பிடிக்கிறதுக்கே யூஸ் ஆயிடுச்சு. நீ இவ்வளவு மோசமான கிரிமினலா மாறணும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாம் ஆசீர்வாதம். உன்கிட்ட ஹரிஓம் சொல்லி கத்துக்கிட்ட தொழில இப்ப நான் ஓஹோன்னு இருக்கேன். அந்த மரியாதைக்காகத்தான் உனக்கு தெரியாம அந்த குழந்தைய கடத்திட்டு போக மாட்டேன். ஒண்ணு நீ, நான், அந்த குழந்தை 3 பேரும் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும். இல்ல உன் கண்ணுக்கு முன்னாலேயே நான் அந்த குழந்தைய கடத்திட்டு போகணும். நான் இங்க இருக்கிற வரைக்கும், இந்த வீட்டு உப்ப திங்கிற வரைக்கும் உன்னால அந்த குழந்தைய கடத்த முடியாது. உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பி அடுத்த நிமிஷமே நான் அந்த குழந்தைய கடத்திட்டு போறேன். சேலஞ்ச். ஆனா ஒண்ணு, நாம இந்த வீட்டுல இருக்க வரைக்கும் உன்னை நானோ என்ன நீயோ காட்டி கொடுக்க கூடாது. ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட். ஓகே? ஓகே.